வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று உத்தராகண்ட் மாநிலம் செல்ல உள்ளார். அங்கு ரிஷிகேஷ் ரயில் நிலையத்தை ஆய்வு செய்யும் அவர் பின்னர் பௌரி கர்வால் மாவட்டத்தில் உள்ள ஜனச சுரங்கப்பாதை திட்டப் பகுதியை பார்வையிட்டு சுரங்கப்பாதையின் கட்டுமானப் பணிகளை ஆய்வு செய்ய உள்ளார். புதுச்சேரியில் மீன்வள மேம்பாட்டிற்கான பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டப் பணிகளை மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் இன்று தொடக்கி வைத்து மீனவ பயனாளிகளுக்கு நிதி உதவிக்கான ஆணைகளை வழங்க உள்ளார். இந்த மத்ஸ்ய சம்பதா திட்டப் பணிகளில் கடலில் 10 இடங்களில் செயற்கை பாறைகளை நிறுவுதல், நரம்பையில் பருவநிலை மாற்றங்களுக்கு ஏற்ற கரையோர கிராமம் நிறுவுதல், மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பத்தில் துணை மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான ஆய்வுகள் குறித்து சென்னை ஐஐடி உயர்கல்வி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகிய பணிகளும் இதில் அடங்கும். மத்திய இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் இன்று மாலை காரைக்கால் என்ஐடி உயர்கல்வி நிறுவனத்தில் மீன்வளத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். புதுச்சேரி கோர்க்காடு மற்றும் ஏரிப்பாக்கம் துணைமின் நிலையங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை தனிக்குப்பம், நத்தமேடு, கம்பளிக்காரன்குப்பம், ஏம்பலம், சங்கரன்பேட்டை, மணக்குப்பம், புதுக்குப்பம், செம்பியபாளையம், கீழ் சாத்தமங்கலம், மேல் சாத்தமங்கலம், சிவராந்தகம், கீழூர் மற்றும் ஏரிப்பாக்கம்பேட் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்படும் என மின்துறை தெரிவித்துள்ளது. லிமாவில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் சௌரப் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.